அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. என்ன குட்டிமா நீங்க பள்ளிக்கூடம் போடியாக்கும் பரீட்சை சொன்னாங்க ஒரு 10 நாளைக்குள்ள? இல்ல ரகு, எனக்கு லீவு கொடுத்துருக்காங்க. இந்த ரிவிஷன் டெஸ்ட் வச்சோம்ல, இது பரீட்சைக்கு முன்னாடி வைக்கிற டெஸ்ட், அந்த பேப்பர்லாம் திருத்த வேண்டி இருந்துச்சு. அதனால இதை வீட்டில் திருத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு, அதாவது இப்போ நம்ம சுஜி, தமிழ், கண்மணி இவங்க 3 பேர் எழுத போகிற எக்ஸாமுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போக மாட்டேன். எப்படியும் எங்கள் ஊர் சைடு போகிற மாதிரியே வரும், மாற்றி போடுவாங்க. நம்ம 4 எழுத்து படிச்சிருந்தா தானே தெரியும், நம்ம அதையும் படிக்கவே இல்லையே. அப்படிலாம் கிடையாது, படிச்சிருந்தாதே இதை தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. என்ன லூஸ் மாதிரி பேசாத. அப்படிலாம் குட்டி, நீங்க படிச்சிருக்கீங்க, 4 எழுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால இதெல்லாம் தெரியுது. நான் ஒன்றும் படிக்கல. அதை எப்படி நீ இப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன என்கிட்ட இருந்துச்சு? ஓ, யாரு ரகு காதலிச்சு கல்யாணம் முடிச்சது? நான் பாட்டு செவனேண்டு ஊர் சைடு பள்ளிக்கூடத்துக்கு வந்தா என்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டேன். ஐயா ஆமல, என்ன சிரிப்பு ரகுது? அடே அடே அடே, 2 பேரும் உட்காந்து என்ன அழகா பேசிக்கிட்டிய. பாபதா என்ன பெரியப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் இடத்துல செய்ய, நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். வெற்றிக்கு இப்ப அம்மா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா, எல்லாரும் அங்கதான் கிடக்குறாங்களாம், போவோம். போவா பத்தா, இந்த அம்முக்குட்டி இதை பேப்பர் திருத்தி இருக்காங்க, இது திருத்தி முடிச்சோன்னு கிளம்புவோம். பேப்பர் திருத்திரியாதா? ஆமாப்பதா, இந்த பிள்ளைகளுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க பரீட்சைக்கு முன்னாடி, அந்த பேப்பர் திருத்தாம வச்சிருந்தேன். இந்த சடங்கு இதுல எல்லாம் வச்சிருந்தேனா, அதனால இப்ப திருத்தலாம். ஆமா, டீச்சர் இருக்க பிள்ளைக்கு எப்பயுமே வேறதே. ஆனா அந்த கழுதைகள பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கே, அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் தானே ஆகணும். அதுவும் சரிதே, என்னமோ சரி, சீக்கிரம் திருத்திட்டு சொல்லிட்டா ஒரு வார்த்தை கிளம்பி போவேன். என்ன? சரிங்க பத்தா, சொல்றேன். ஐயே சை, கருமம், குடும்பமா அதெல்லாம்? என்ன குடும்பமா? என்ன மாமியாரே, என்ன காலையில ஒரு மாதிரி மூஞ்சி இஞ்சித்தன குறங்காட்டா இருக்கு? உன் சோழிய பாரு. என்ன இல்ல காலங்காத்தனே உங்களுக்கு வேற சோழிய எப்ப பார்த்தாலும் பல்ல பல்ல காமிச்சு பேசிட்டே இருக்கிறதே வேலையா? சத்தம் போட்டே இருக்கியா? வெக்கமா இல்ல? வீடுனா சத்தம் இருக்கத்தே செய்ய, உன்னை மாதிரி எருமச்சாணிய மூஞ்சில பட மாதிரி இருப்பாளுகளா? சும்மா சும்மா எருமச்சாடி அந்த சாடி இந்த சாடி சொல்லிக்கிறீங்க, அவளே பாத்துக்கிறங்க. என்ன என்ன மிரட்டுற? என்ன மாமியாரே, குடும்பம்னா சும்மா கலகலன்னு இருக்கணும், அதுவே குடும்பம். இலே இங்க பாரு, உன் பொண்டாட்டிய வாயை மூடிட்டு பேசாம இருக்க சொல்லு. என்ன உன் பொண்டாட்டி வந்ததுல இருந்து எல்லாம் ஒரு போக்க ஆடிட்டு தான் தெரியறிய. ஐயா அம்முக்குட்டி சொன்ன மாதிரி குடும்பம் கலகலகலன்னு இருக்கும். என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியாய்? வாடா, இவ்வளவு நேரம் எங்க போனேன்? சும்மாதியமா இவ்வளவு நேரம் மாட்டுக்கொட்டையில படுத்துக்கிறேன். ஏயா, இவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு தூங்குறதுக்கு இடமே இல்லையோ? மாட்டுக்கொட்டையில நீ போய் தூங்கணுமா? வாய பொத்துடி, நான் எங்கேயோ தூங்குறேன், சாக்கடையில கூட விழுந்து தூங்குவேன், அதை பத்தி நீ கேட்கவே கூடாது. மாமனாரே அப்படிலாம் சொல்லாதீங்க மாமனாரே, நீங்களா சாக்கடையில தூங்கலாமா? நீங்க எம்மா பெரிய ஆளு, என் மனசுல எப்படி ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்கீங்க? உங்க சாக்கடையில தூங்க விட்டு வேடிக்கை பாப்பணும். இப்படியே பேசி பேசி என் புருஷனை மயக்கி வச்சிருக்க. அன்னைக்கு இந்த வார்த்தையை பேசுறதே அருவா தூக்கி வெட்ட வந்தேன். என்ன மறுபடியும் அதே வார்த்தையை சொன்னீன் வையே, சத்தியமா கழுத்த ஒரே சிவா சீவிடுவேன். யோ, என்ன அவ சாவி திருவரா, நீ ஆடிக்கிறியோ? சாவி திருவிதான் ஆடணும் இல்ல, இப்ப பாக்குறியா? யோ விடியா, பாடிய கோழி காதலி. முதன் முதலாய் எழுதிய காதலி அதுக்கு ஒரு ஆதார ஸ்ருதி நீ. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். யோ பேதில போக, என் இடுப்பெலும்பு முடிச்சு போட்டு உனக்கு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கமா? டான்ஸ் அப்படிமா? மவனே, உன்ன மாதிரி இந்த உலகத்துல எவனாலும் டான்ஸ் ஆட முடியாதுடா. அப்பா சித்தி பாவப்பா, இருடா மவனே. வணக்கம் ஐயா, தமிழ் ஐயா தானே நீங்க? ஆமா, தமிழ் ஐயானே. நீங்க அந்த ஆடிட்டிங் தானே, பக்கத்து ஊர்ல குளமங்கலம் கிராமத்துல ஆடிட்டிங் ஆபீஸ்ல வேலை செய்யறவர்? பேர் கூட செல்வம்னு சொன்னாலே. ஆமா, ஸ்கூலோட வருவாய் கணக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஹெச்எம் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ஆமா, ஹெச்எம் சொல்லிக்கிருந்தாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போங்க, நான் முழுசா கணக்கு முடிச்சு விட்டு போங்க. இது வரைக்கும் நாங்க நிறைய பேர்ட்ட கணக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஆனா எவன் முழுசா எதையும் செஞ்சது கிடையாது. சரி, நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, அடடே தமிழ் செல்வி, நல்ல புள்ள தம்பி, நம்ம என்ன சொன்னாலும் கேக்கும். என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே பேசாது, தமிழ்ல சூப்பரா இருக்கு. என்னம்மா தமிழ் செல்வி? ஒண்ணுமில்லைங்கய்யா. காலை வணக்கம் தமிழையா. வணக்கம் வணக்கம். என்ன இன்னைக்கு நீ கலர் துணியில வந்திருக்கியா? அது ஒண்ணுமில்லை தமிழையா, வருகை பதிவேடு மூடி வைக்கப்பட்டதால் கலர் துணியில் வரலாம் என்று சர்க்குலர் வந்தது தமிழையா. ஓ அப்படியா, சரி சரி. நல்லா தமிழ் பேசும், நல்லா படிக்கிற பொண்ணு. பார்த்தாலே தெரியுது. சரி, நீங்க எச்எம்ட்ட பேசிட்டு என்னன்னு பாருங்க, எனக்கு வகுப்பு இருக்கு, நான் வரேன். சரிங்க தமிழையா. தமிழே சிறப்பு. சித்தப்பா,
என்னது சர்ப்ரைஸ்? எங்க வந்து சித்தப்பா? சாக்கக்கூட ஓ, இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து படிக்கிறீங்களா எல்லாரும்? நடிக்காதீங்க சித்தப்பா, என்னமா தெரியாம இருக்கு உங்களுக்கு? உங்க தங்கச்சி இந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறாங்க. ஆமா தெரியும், ஆனா என்ன நீங்க தான் படிக்கிறீங்கன்னு தெரியாதுல்ல. உருட்டு சித்தப்பா, உருட்டுங்க. என்ன இந்த பக்கம் ஜோலியா? என்ன சுஜி பாத்திரப்பாலன் வந்தியலோ இல்ல உங்க பூனை பாத்திரப்பாலன் வந்தியலோ? ரெண்டும் ஒண்ணு தானே. இல்ல பூனையெல்லாம் பார்க்க வரல. என்னமோ உங்க பள்ளிக்கூடத்துல வருவாய் கணக்கெல்லாம் பாக்கணுமாம்ல. கணக்கு பாக்குறதுக்கு நீ தான் சரியா வருவேன்னு சொல்லி நேத்தே மெயில போட்டு விட்டாங்க. வேற யாரும் வர மாதிரி இல்ல, அதே நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு 3 நாளைக்கு உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு போகணும். ஐயோ என்ன சொல்றீங்க சித்தப்பா? சந்தோஷமே தாங்கல. அப்ப இங்க தங்க முடியல முன்னாலே. வேற என்ன செய்ய? தங்கச்சி வீட்டுல தான் தங்கணும். சித்தப்பா என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஐயோ ஒரே ஜாலியா இருக்கும். இருங்க. அது நீங்க எப்படிங்க? என்ன மாம்சே ஒண்ணும் ஜாரி இல்லையே. அன்னைக்கு பெரிய பீரா விட்டியா? இன்னைக்கு என்ன பள்ளிக்கூடம் பக்கட்டு? யாத்தா சும்மா இருங்களேன் தா. நீங்களே ஒடுக்கறனே இல்ல சொல்லி விட்டுறியோல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஸ்கூலுக்கு சோழியாத்தே வந்தேன். அதே மாம்சே சோலிண்டா. இதெல்லாம் சொல்லி நான் இப்படி தான மாம்சே நினைச்சுக்கிற முடியும். என்ன மாம்சே? எப்படி வேணாலும் நினைச்சுக்கிறீங்க, நான் உங்களை எதுவும் சொல்லல. என்ன எனக்கு இங்க கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கே ஒரு 3 நாள் இங்கே இருந்து வேலை பார்த்துட்டு போச்சு. நான் அதுக்கே வந்தேன். 3 நாளா? ஆமா, ஏன் பக்கலையோ? அது ஒண்ணும் இல்ல மாம்சே. திடீர்னு ஒரு சில செயல்களை செய்யும்போது ஒரு மாதிரி பக்கிட்டு இருக்குல, அதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்கு சோழி இருக்க போய் தானே வர முடியுது. இல்லண்டா யாராவது நம்மள நினைக்கிறாங்களா என்ன? சரி இருக்கட்டும். இங்க இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க கம்ப்யூட்டர் ரூம் எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு என்ன எதுக்கு எப்படி பாக்கறியா? தெரியாதுன்னு சொன்னியா? அதே. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும். நீங்க தெரிஞ்ச மாதிரியே சொல்ற. எப்படி தனியா பேசணும் அதுக்கு தானே. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிட்டு வந்தே, வாங்க அந்த போய் வேலைய போய் பாப்போம். ஏய் ரொம்ப பண்ணாத என்ன? என்ன ரொம்ப பண்ணாத? போட. இதுக்காக தானே இம்புட்டு நேரம் ஆசைப்பட்டு இருந்த. அதே வந்துட்டாப்லல. அந்த ரூம்ல உனக்கு எங்க இருக்குன்னு தெரியும்ல. அப்படியே ரூமை காமிச்சிட்டு ஒரு ரொமான்ஸை போட்டு விட்டு வாருது. ஏடா அப்பெல்லாம் இல்லல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் அப்பெல்லாம் கிடையாது, நான் சும்மா தான்ல. ஏய் ஆள் மூஞ்சியும் பாரு. அதெல்லாம் ஒன்று நம்புறதை விட நாங்கள் எங்கள் மாமா ரொம்ப நம்புறோம். போ. என்ன ஒரு வகையா பேசி முடிவுகள் எடுத்தீங்களா என்ன? ஓஹோ சரி, யாராவது வந்து ரூமை காட்டிட்டு போங்க. நான் கணக்கு வழக்கு இப்பவே ஆரம்பிக்கணும். இன்னையில இருந்து ஆரம்பிச்சதை சீக்கிரமா முடிக்க முடியும். வாங்க. ரொம்ப பண்ணாதே, நீயே போப்பனா. எங்களுக்கு போறதுனால ஒரு வருத்தமும் கிடையாது, நாங்க போயிடுவோம். பின்னாடி வருத்தப்படுறது என்னமோ நீ. ஏன்னா ரொம்ப பண்ணாதே என்ன. நான் மாமா வாங்க போலாம். இலே என்ன பிளான போட்டு வச்சிருக்க? நான் தான் நேத்தே சொன்னோம்ல, அந்த சக்தி பையன் மேல ஏன் முறை பொண்ணு அதேன் தமிழ் இருக்கால, அவளுக்கு அவன் மேல தப்பான எண்ணம் வரணும். அதுக்காகவே ஒரு சிறப்பான பிளான போட்டு வச்சிருக்கேன். அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீ கூட இருந்தீட்டா சரியா வரும். சரிதே, நான் இல்லைன்னு சொல்லலாம். என்னை கொடுத்து விட்டீங்களா? உன்னே கூர்த்து விடுறதுக்குள்ள அதுல வேலையே இல்லப்பு. நீ வருத்தம்லாம் படாத, அதனால சிறப்பா செஞ்சிருவேன். என்ன அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னீல, இவங்க குடும்பம் மேல ஏதோ உனக்கு ஒரு கோவம் இருக்குண்டு. என்ன கோவம் அது? என்னடா இழுத்துப்பட்டு பேச நிக்கிறவன் என்ன? அவங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. இல்லை என்னோட முன்னாள் காதலிடா. செவிலியோட உன்னை விட்டு வச்சுக்க, முகர பேந்து பேரும். யார் உனக்கு முன்னாள் காதலி? கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன் கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் கூட காதலியா இருக்க முடியாதா? கள்ள காதலியா இருந்துட்டு போ. இல்லை வெக்கம் கட்டவனே, உனக்குலாம் சூடு சொரண சூதுவாதி எதுவுமே இல்லையாடா? எதுக்கட தேவலாம எங்ககிட்டே வம்பிடுத்துக்கு இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? வர எங்க அண்ணன் ஊர்ல சமைக்கல பண்ணிக்கிட்டே வச்சுக்க. போன போட்டனே எங்க அண்ணன் உடனே வந்துருவியான். எல்லாத்தையும் எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏதாவது இந்த பாண்டி போய் வம்பிடுத்தாண்டா நீ எனக்கு ஒரு போன போடுதுன்னு சொல்லிட்டு போனியா? ஓஹோ உங்க அண்ணனுக்கு அம்பட்டு போற இதுவா? அவன் ஆர்மிக்காரனா இருந்தா எனக்கு போய் வச்சு சுட்டுவானோ? ஏன் சுட தெரியாமலோ? இவன் கூடலாம் சேர்றவன் எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் செத்து போய்வியடா. இப்பவே சொல்லிட்டேன், என் புருஷனை பத்தி தெரியாதாமா? ஓஹோ உன் புருஷனை பத்தி தெரியாதா? உன் புருஷனை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கிறணும்? நீயும் உன் புருஷனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறல. கல்யாணம் ஆகி 4 மாசம் இருக்குமா? இன்ன வரைக்கும் ஒரு புள்ள கொட்டி எதுவும் இல்லையே. நல்ல செய்தி எதுவுமே இல்ல. இதுல இருந்து உன் புருஷனோட வேக்கான என்னன்னு தெரியலையாக்கும்.
என்ன தலை குனிஞ்சுட்டா எங்க இப்ப பேச சொல்லு. ஆ ஏய் வாயை மூடு. நீ ஏன் அதை பத்தி கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்னு வாயை பொத்திக்கிட்டு இரு. குழந்தை பெத்துக்கிறது பெத்துக்காம இருக்கிறது அவங்களோட விருப்பம். அதுல எதுக்கு நீ தலையிட்டு இருக்க? உனக்கு என்ன தேவை? என்ன பெத்த ஆத்தாளுக்கே அதை பத்தி எந்த ஒரு கவலை இல்லாத போது நீ ஏன்டா மூணாவது மனுஷன்? ஏய் இவெல்லாம் எனக்கு முறை பொண்ணுடி, வாய பொத்திக்கிட்டு இரு. என்ன நான் அப்படித்தான் கேட்பேன். ஏன் கேட்கறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இல்லையா? என் முறை பொண்ணுகிட்ட அப்படித்தான் எல்லாம் கேட்பேன். இதுல இருந்து என்ன தெரியுது? உன் புருஷன் ஆம்பளையே இல்லைன்னு சொல்றேன். நான் ஒரு வார்த்தை என் புருஷனை பத்தி பேசுறேன் செருப்பு பிஞ்சு போயிடும். என்ன நீ பாத்தி என் புருஷன் ஆம்பளை இல்லனே? நீ என்ன பொம்பளை பொறுக்கி? பொம்பளை பொறுக்கி கேவலமான பொறுக்கிடா நீ. நீ என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. ஏய் ஆம்பளைனா பொம்பளை கிட்ட ஆம்பளத்தனத்தை காட்டுறவன் ஆம்பளை கிடையாது. என்ன ஆம்பளை கிட்ட ஆம்பளத்தனத்தை காட்டுறவன் ஆம்பளை. அந்த வயசுல நீ பொட்டச்சி. முகரை பாரு வந்துட்டியா அம்பளுக்கிறதுக்கு. போடா என்ன? நீ எப்படி கேவலமா வேணாலும் பேசிட்டு போ. இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு ஊருக்குள்ள எல்லாரும் பேசுவாங்க. இப்ப புருஷன் நிறைய விட்டுட்டு போயிட்டியான், அடுத்து இவ மாசமானாண்டா அதுக்கு நான் என்னென்னமோ வச்சு பேசுவேன். டேய் உம்ப்ரே என்ன கோபப்படுத்தாத. அத்தாச்சி நீங்க பேசாம வாங்க, உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு. வாங்க போவோம். முடியல அத்தாச்சி, உங்களுக்கு வீசிங் இருக்கு. இவங்க எல்லாம் இந்த பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாம உங்களுக்கு தேவை உடம்பு முடியாம போகும். அப்புறம் அண்ணையில போன் முடிச்சிட முடியாது. நீங்க வாங்க போவோம். சரி அப்புறமா சத்து நேரம் கிடைச்சு வெற்றி என்ன வீட்டுக்கு போவோம். இப்ப நம்ம வீட்டுக்கு போவோம். வா வாங்க. பத்தியா இவெல்லாம் அப்படித்தேன் சரியா? பொட்ட பிள்ளைகளெல்லாம் எங்கனக்குள்ள தொட்டா எங்கனக்குள்ள அடங்கு வாழுங்கன்னு எனக்கு தெரியும்டா. அதே வேற ஒண்ணும் இல்ல. ஆனாலும் அம்மா பெரிய வாழ்த்தி நீ கேட்டிருக்க கூடாது. அம்மா பெரிய வாழ்த்தி கேட்டிருக்க கூடாதா? சரி நெசத்துக்குமே குழந்தைங்கிறது அவங்க தனிப்பட்ட விஷயம். நீ இதுல தலையிட்டு பேசினா நாளைக்கு தான் வம்பு வந்து நெசத்துக்குமே ஆர்மிக்கார துப்பாக்கி வச்சு சுட்டுட்டானா அவங்க இழிப்பியான். நீ வேற முதல்ல அவனுக்கு துப்பாக்கி ஒழுங்கா சுட தெரியுமான்னு பாரு. ஏய் ஒழுங்கா துப்பாக்கி சுட தெரியாம ஆர்மியை போய் வேலை பார்த்துட்டு இருக்கானா? ஏன்னா நீ எவனையும் லேசுப்பட்டே நினைச்சு பேசிக்கிருக்காது. நீ தான் பெரியாள் நினைச்சு சண்டியத்தனம் பண்ணிட்டு தெரியல. எனக்காவது ஒரு நாள் பூனை மாதிரி உன்னை அடக்க போறாங்க. ஏன் உன் அத்தமா கடக்கனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்லே ஒரு ஆம்பளை கிட்ட வேணாலும் அடங்கி போவனே தவிர பொட்டச்சுக்கிட்ட அடங்கி போவேன்னு நினைக்காத. அவள் எதுக்கு நான் கல்யாணம் கட்டணும்னு நினைக்கிறேன்? என் காலில் போட்டு மிதிக்கணும்டா. மிதிக்கணும். அதுக்காகவே அவளை கல்யாணம் கட்டணும்னு இந்த பாடுபட்டுக்கு இருக்கேன். என்ன புரியுதா? சரி நான் ஒரு பிளான சொல்றேன், அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன சொல்ற? என்ன பிளான் மட்டும் சொல்லு. அதை பத்தி நான் கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். பிளானுக்கு சரியா இருந்தா அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு. அதுவும் சரிதான். என்ன எல்லாம் ஒரு மாதிரி படையா ஒன்னால கூட்டிட்டு வந்திருக்கிய என்னவா? இப்ப அம்மா கொஞ்சம் தேவையில்லாம இருக்குல்லடா. அதே எல்லாரும் பாத்துட்டு போலாமுண்டு. அன்னைக்கெல்லாம் தனித்தனியா வந்தா பரவாயில்லையே, ஆளுக்கு ஒரு சோடியால கூட்டு வந்திருக்கிய. தம்பி நீங்களும் சோடியாத்தே உட்காந்துருக்கிய. நிலா எனி டைம் என் கூடதே இருக்கு. இப்பெல்லாம் கலெக்டர் ஆபீஸ்க்கே போல. 3 நாள் ஆச்சு கலெக்டர் ஆபீஸ்க்கு போய். நைட்டு தூங்கும்போது கூட என் பக்கத்துலதான் தூங்குது. நான் அந்த சைடும் நிலா இந்த சைடும். அந்த அளவுக்காக்கும் கவனிப்பு. ஏதா நிலா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்களே. நாளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு வெற்றி கொழுந்தனா இருக்கு. தாய் பாசத்துக்கு ஏங்க வேணாம் போலயே. அப்பெல்லாம் கிடையாது. எப்போதுமே தாய் பாசத்துக்கு என் வெற்றியை ஏங்கவே விட மாட்டேன். அம்மா இல்லாத குறைய தீர்த்து வைக்கிட்டு நான் இருக்கேன். பெறவென்ன? சரி பெறவு என்ன? பேரவு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எல்லாம் கலாய்க்கிறதுக்கு வந்துருவியோலையே. நானும் கலாய்ப்பேன். கலாய்க்கிறதுலாம் சரி. ஏய் தம்பி என்னமோ காதலாம் சொல்லிட்டியாமா? நான் சொல்லல நீ. ஆனா நிலா எப்படியோ ஒரு ஆளு சொல்லிட்டிய. சரி சரி சந்தோஷமா இருந்தா சரி. ஆனா அண்ணன் இருக்கேன்டா. அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சா எப்படி? அண்ணி நான் கல்யாணம் முடிக்கிறேன் சொல்லவே இல்லை நீ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு ஒரு பொண்ணை பாத்துருவோமா சொல்லு. இல்ல பொண்ணுன்னு ரெடியா வச்சிருக்கியா என்ன? பொண்ணெல்லாம் ரெடியாத்தே இருக்கு. ஒன்னா தாலி கட்ட அண்ணன் ரெடி. அத்தாச்சி ரெடியான்னு தெரியலையே, கேட்டு சொல்லு. அப்படித்தானே கேட்டுருவோம். என்ன அத்தாச்சி எங்க அண்ணன் கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு ரெடியா? இல்ல இல்ல அது அது சும்மா இரு வெற்றி. இல்லை சூனி வைக்க விட மாட்டேன். அப்படித்தானே நீதானே நீ சொன்ன. அதையும் கேக்குறேன். அத்தாச்சி ஒரு மாதிரி தயங்குறாங்க.
ஒருவேளை அன்பு பாசம் இருக்குமோ? இலை சோடி பார்த்துட்டு பேசாம இருறோம். இலே அண்ணன் தம்பியை சேர்ந்துக்கிட்டு ஏதோ கூட்டு கலவாடி வேலை பார்த்துட்டு இருக்காப்ல இருக்கு. அண்ணே உனக்கு அது இப்பதான் தெரியுமாக்கோ? அவங்க அப்ப இருந்து பாத்துட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாவும் பாத்துட்டு இருக்காங்க. இப்பதானே தெரியுது கவி மச்சானுக்கு ரூட் எங்க போகுதுன்னு. சேச்சா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, நான் ரொம்ப நல்ல பையன். ஓஹோ அப்படியே மாமா. சரி பாருங்க. நெசமாவே அதுக்கு என்ன பார்த்தே சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு பொறப்புண்ணி யாருமே இல்லையோ? அதுவா? அது இருந்தாக எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்காங்க, அதே ரூட்டு விட்டுக்கிட்டு. தேன் கூட்ட பிச்சி பிச்சி எச்சி வைக்க லட்சியமா பொண்ணு சொன்ன தலகீழவுக்கி போட முடியுமா? நான் நடக்கும் நிழலுக்குள் நீ நடக்க சம்மதமா? நீராக நாயிரண்டால் ஓர் நெத்தியில நாயிரங்கி கூறான உன் நெஞ்சில் குறிச்சேங்க குடியிருப்பேன். ஆனா வீணா போனேன் கிளியே ஆலம் கிளியே. போட்டாங்களா கிளியே ஆலங்கிளியே மரக்கிளியன்ட்டு. சரி இவங்களுக்கு மட்டும் இந்த அட்மிட் எப்படி தேடி தேடி பாட்ட போடுதோ. போன கதையில ரொமான்டிக் மன்னன்னு பேர் வாங்கியிருந்தேன், இந்த கதையில ஒரு காமெடி மன்னன்னு கூட பேர் வாங்க முடியாது போல. என் தலையெழுத்து. அண்ணே விடுனே, இல்ல நம்ம வாங்கிட்டு வந்த ஒரு படம் அப்படி வச்சுக்க. உங்க வரத்துல எல்லாம் தீயத்தே வைக்கணும். ஐயோ ஐயோ. எப்போதுமே இதே மாதிரி அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருங்க, அது போதும். அத்தாச்சி எங்க ஒற்றுமைக்கு என்ன குறைச்சலு? எங்களை மாதிரி ஒரு அண்ணன் தம்பிய இந்த ஊர் உலகத்துல எடுத்துட முடியுமா? என்னனே ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லிட்டடா. நீ அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒரே மாதிரி இருந்துட்டா நல்லா இருக்காது. நீ யாராவது ஒரு ஆள் காமெடி பீஸா இருக்கணும், அது நம்ம ரகம். நீ ரெண்டாவது நீ கொஞ்சம் பொறுப்பான ஆளு. மூணாவது இருக்கிற ஆளுவே எனக்கு என்னமோ ரொமான்டிக்கான ஆளா மாறிடுமோன்னு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. நாலாவது இருக்கிற ஆளு எல்லா விதத்துலயும் எல்லா இடத்துலயும் பொருந்துறவனே. ஏன்னா ஹீரோவோ இது உடனே காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்கடா நட்மீனு. அண்ணே நான் என்ன ஆனாலும் ஹீரோனே, எனக்குன்னு ஒரு கெத்து இருக்குனே. ஏய் உன்னை தள்ளி விட்டு எனக்கு ஹீரோ ஆக தெரியும். ஹீரோயின் மேடம் சம்மதிச்சாகணும். எந்த ஹீரோயினி? இது ஏன் ஹீரோயினிடா? அப்படி தெளிவா சொல்லு, ஒரு மாதிரி உள்ள உதறதுல. எங்க புருஷனும் ஒரு காலத்துல ரொமான்டிக்கான ஆளுதே. என்ன நாங்க சில பல கட்டுப்பாடுகளை மெயின்டைன் பண்ணிக்கிருக்கோம். அதனாலதான் எங்களுக்குள்ள ரொமான்டிக்னு ஒரு இது இல்ல. தேவைப்பட்டா நாங்களும் ரொமான்டிக்கா மாறுவோம். மாறுங்க, யாரு வேணான்னு சொன்னா? தப்புலக்கா மாறிக்கிறங்க. அடியாத்தி. சரி சரி. எல்லாரும் என்ன பேசுறிய? ஒரு மாதிரில பேசுறிய. ஓ நாங்க என்ன பேசுறோம்டி இப்ப வரைக்குமே விளங்கலையாக்கும். இல்ல ஒண்ணு விளங்கல. ஆனா ஒண்ணு, இவங்க எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையா இருந்தா பார்க்க நல்லா இருக்கும். இவங்களுக்கு என்ன குறைச்சல? அதெல்லாம் ஒற்றுமையா தான் இருப்பாங்க. இவங்களை யாருனாவது பிரிக்க முடியுமா? அசைக்க முடியுமா? அது என்ன டிஎம்டி கம்பிகள் மாதிரி அசைக்க முடியாது. அத்தாச்சி நீங்களே காமெடியா ஆயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி தினுசா காமெடியாத்தான் தெரியுறாங்க. மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தாலி கிடைச்சாச்சு. அப்படிதே இனி என்ன கல்யாணந்தே. இலே என்ன சொன்னியா அன்னைக்கு சவியை குட்டி வெற்றியும் நிலா வந்தே சேருவாங்கன்னு? இலே நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அதை ஒன்று நடத்த விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பனும். எப்படி சேர்றாங்க நான் பார்க்குறேன். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரே முடிவு, ஒத்த முடிவுதே. அந்த முடிவுல இருந்து என்னைக்குமே நான் மாற மாட்டேன், மாற போறதும் கிடையாது. எங்க அப்பையும் கையை பிடிச்சு கொடுத்தா என்ன? சேர்த்து வச்சிடணுமோ? சேர்த்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்கணுமோ? சொத்தெல்லாம் தூக்கி கொடுக்கறதேன் இந்த குடும்பத்தை 4 துண்டா பிரிச்சு போட்டுருக்கணும். ஒரு நாளும் அது நடக்கவே நடக்காது. அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆணையிட்டு மாறுமோ? பெண்மை தாங்குமோ? ராஜமங்கை கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ? வாடும் ஏழை இங்கு ஓர் பாவி அல்லவோ? எதனாலும் ஒரு நாளும் மறையாது பிரேமையும், எரித்தாலும் மறித்தாலும் விலகாத பாசமோ? கன்னிமானும் உன்னுடன்
என்ன பூனை பாத்துக்க இருக்க? இல்ல என்ன என்ன வேலை செய்யணும் அது மட்டும் சொல்லுங்க. எதுக்கு இப்படி வாயில மாதிரி உடனே கடிச்சா திங்க போறேன்? இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சட்டை போட்டிருந்தீங்க, பொசுக்குன்னு சட்டையை மாத்திட்டியே. நான் அப்படி மாத்துவேன், அதை பத்தி உனக்கு என்ன? ரொம்ப பேசுறீ என்ன, அப்புறம் நான் டூ விட்டுருவேன். ஓ டூ விட்டுருவீங்களோ? என்ன மாமா என்ன வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை உட்காந்து பாருங்க. நான் வெளியே போறேன். உங்களுக்கு இந்த ரூமை காமிச்சு கொடுக்க தானே வந்தேன். வந்துட்டேன் காமிச்சிட்டே நான் போறேன். நான் போய் படிக்க போறேன். ஏன் இங்க இருந்தே படிக்கலாமே? இல்ல இல்ல நானு என்னோட தங்கச்சி கூட அக்கா கூட உட்காந்து படிச்சாதே மண்டையில ஏறும். பரிச்சை வருதுல. பரிச்சை வர்றது எனக்கும் தெரியும், இங்க உட்காந்தே படிக்கலாம். ஏன்னா என்னால ஒத்தாலாம் அந்த வேலையை செய்ய முடியாது, யாராவது கூட மாட உதவிக்கு இருக்கணும். சரி நீ போயிட்டு வேணா உன்னோட தங்கச்சியில அக்கா யாரும் வர அனுப்புறியா? நானே இருக்கேன். ஏன் அதனால நானே இருக்கேன், நீங்க வேலை பாருங்க. அப்படி பயமா பூனை எங்கேயுமே நம்மளை விட்டு போவானு? இல்லையே நானே பயப்படுறேன். இல்ல நானே உதவிக்கு இருக்கேன், எனக்கும் கம்ப்யூட்டர்லாம் தெரியும். ஓஹோ கணக்கு டேலி பண்ண தெரியுமோ? கணக்கு எனக்கு பிடிக்காது, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு. ஓஹோ வேணா மாமா சொல்லி தருவா? நீங்க வருவாய் கணக்கு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, நீங்க வேற ஏதாவது கணக்கு சொல்லி தருவீங்க நான் வாரேன். ஓரத்திலே குறி. என்ன ஓரத்திலே குறியா இருக்கா? என்ன பண்றியா? நான் வந்து என் அக்காவெல்லாம் கூப்பிடுவேன். நான் உங்களுக்கு இடத்த காமிச்சு கொடுக்கவே வந்தேன். ஆனா நீங்க ஒரு மாதிரி பண்றீங்க மாமா, நான் வாரேன். வாங்க மாமா நீங்க ரொம்ப சரியா இது வந்து மாமா நான் போய் ரவி அத்தாச்சி கிட்ட நான் சொல்லி. அன்னைக்கு நான் பையன் இல்லாம தைரியமா பேசுனேன், இன்னைக்கு என்னவா? இல்ல இது பள்ளிக்கூடம்ல, நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தா நீங்க அப்படி பண்ணினா தப்பா நினைச்சிருவாங்களா? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? நீ ஏன் மொத பொண்ணு? இது ஒன்னும் பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே இருக்க ஆடிட்டிங் ஆபீஸ். நான் வாரேன் மாமா. வாங்க நீங்க வேணா இங்க நான் வெளிய போறேன். அவசியம் விலகிரே ஆகணும். போங்க மாமா. மியாவ். போங்க. மியாவ். போங்க. நீங்க ரொம்ப பண்றீங்க. நான் போய் போங்க, நீங்க ரொம்ப பண்றீங்க. அண்ணா நீங்க நான் பார்த்து கலைச்சு பேசிட்டு போங்க மாமா. போய் சொல்லு, யார் வேணும்னு சொன்னா நான் இதுக்கு பயப்படணும்? நான் கட்டிக்கு போறவ, நான் அப்படித்தான் பண்ணுவேன். போங்க போங்கன்னு நின்னுகிட்டே தான் இருக்க, போன பாடு இல்ல. என்ன செய்ய, கை நகர மாட்டேங்குதே, இதே இடத்துல நிக்க நம்புங்குது, நான் என்ன செய்ய? ஓய் அழகி, 3 நாளா மிஸ் பண்ணியாடி? மிஸ் பண்ணிட்டு சொல்லல, நீங்க சொன்னீங்கல்ல அதவே நினைச்சிட்டு நீங்க எனக்கு கொடுத்த தாலிவே பக்கத்துல வச்சுட்டு நான் அப்படியே நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப படிக்கல அப்படித்தானே? இல்ல மாமா, படிச்சு முடிச்சிட்டு தூங்கும்போது ஞாபகத்துல வந்தியே. ஓ அதே விக்கல் வந்ததோ? ஓ விக்கல் வந்துச்சா? அப்ப நான் தான் நினைச்சேன். சரி எத்தனை மணிக்கு நினைச்சிருப்ப? ஒரு 9:35. ஐயோ அந்த நேரத்துல விக்கல் வரலையே, எனக்கு 9:38 தான் விக்கல் வந்துச்சு. எனக்கு ஏகப்பட்ட பேரு இருக்காங்க, அதுல யாராவது நீ நினைச்சிருப்பாங்க. ஏன் முகம் மாறுது? இல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்களா, அப்புறம் எதுக்கு பிறகு எனக்கு தாலிலாம் கொடுத்து ஏன்டா அப்படி சொன்னீங்களா? போங்க. அடியே லூசு, நான் என்னது சொல்ல, எல்லாத்துக்கும் தங்கத்துல தாலி வாங்கி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் பொட்டாட்டி ஆயிடுவாங்களா? உனக்கு மட்டும் தாலி கொடுத்துருக்கேன்னா பிறகு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு பேசுறியா? நினைக்கிறவங்க எல்லாரும் நீயாயிட முடியாதுல்ல. எப்பயாவது நம்புறீங்களா? நீங்க எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் உங்களை விட்டு தர மாட்டேன் மாமா. நான் உங்க மேல அதிகமான அன்பு வச்சிருக்கேன், உங்களை யாருக்கும் விட்டு கொடுத்துருவேன் மட்டும் நினைக்காது. என்ன இனிமே அப்படி சொல்லக்கூடாது என்ன? ரொம்ப அன்பாக்கும். எனக்கு இது எப்படி சொல்றேன்னு தெரியல, கடலை விட நீளமா வானத்தை விட உயரமா அப்படிலாம் பிடிக்கும்னு சொல்ல தெரியாது. ஆனா உங்களை பிடிச்ச அளவுக்கு இந்த உலகத்துல பெற்றவங்களுக்கு அப்புறம் உங்களை மட்டுமே பிடிச்சிருக்கு மாமா. இனியவளே உனது இரு விழி முன்பழரச குவளையில் விழுந்த எறும்பினில் எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே. அதிசயனே பிறந்த பல வருடம் அறிந்தவை மறந்தது எனது நினைவில் உனது முகம் தவிர எதுவும் இல்லையே அன்பே. சரி பேசியாச்சுல, பேசாம போய் படிக்கணும். என்ன இங்க வேண்டாம், நீ போய் அக்கா தங்கச்சி கூட படி, பிறகு மதியானத்துக்கு மேலே பேசுவோம். மாமா நான் என்னதான் உங்க மனசுக்குள்ள நினைச்சாலும் நான் படிக்கிற விஷயத்துல
சரியா இருப்பேன் மாமா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதடி. தெரியும், இருந்தாலும் சொன்னேன். சரி நான் வரவா? நீ செல்லம் போ. வயிறு மாமா, நீங்க நான் வரேன். என்னடா பள்ளிக்கூடத்து சைடு வந்திருக்க? என்ன ஒண்ணு இல்லக்கா, அந்த சக்தி அண்ணன் இருக்காப்ல உன்னோட ஃப்ரெண்டு, ஆமா, அவரு இந்த ஒரு லெட்டர் கொடுத்தாரு, நீ இத படிச்சு பாப்பிய. லெட்டர் அவர் கொடுத்தாரா? அவர்ல அப்படி கொடுக்க மாட்டாரே. ஏக்கா அவர் தாக்கா கொடுத்தாரு, பிடிக்கா வாங்கிக்கக்கா. என்னடா உழைக்கு இருக்க? அவரு எதை பேசணும் நேர்ல தான பேசணும் சொல்வாரு. தெரியலக்கா, அவர் தாக்கா பிடிக்க சொன்னார். பிடிக்கா. ஒத்த வீட்டு சைடு வரவும்னு போட்டிருக்கு. நிஜமாவே அவங்க தான் கொடுத்தாங்களா? ஆமா சார், அவங்க தான் கொடுத்து விட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு. என்ன இருக்குன்னா அதுல தெரியாது எனக்கு. மொத்தத்துல அதுல போடுற மாதிரி நடந்துக்கிறீங்களா? சரி ஓகே போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சார் வரேன். இல்லே, எனக்கு இன்னமும் சந்தேகமா தான் இருக்கு. அவர்ல அப்படி வர சொல்ல மாட்டாரே. அக்கா இங்க வாரு, எனக்கு தெரியாது. அவர் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம் என்ன? அவராச்சு நீயாச்சு, நான் வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னமா பண்ணுக்கா? சரி நீ போ. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒத்த வீடு, அந்த வீட்டுக்கு எதுக்கு வர சொன்னாரு? ஒண்ணுமே புரியலையே. சரி ஏதாவது விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கிறதுக்கு ஏதாவது சொல்றதா கூட இருக்கலாம்ல. சரி போய் என்னன்னு கேட்டு வருவோம். போயிட்டு சொல்லிட்டு இதுகிட்ட சொன்னோம்னா தேவையில்லாம எதையாவது கலாச்சி சொல்லுங்க. எதுவுமே சொல்ல வேணாம். நம்ம போயிட்டு வந்து பிறகு பேசுவோம். எதா இருந்தாலும் நேரில் பேச மாதிரி தானே இருக்கும். இது திடீர்னு கிராமத்துக்கு ஒத்தையில இருக்க ஒத்த வீட்டுக்கு ஒண்ணுமே வழங்கல. சரி போய் பார்ப்போம். பாத்தியா, வேலை சிறப்பா முடிஞ்சது. இலை ஏதாவது சந்தேகத்தை கேட்டாலா? நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்துச்சுனே. அவங்களுக்குள்ள எம்பிட்டு நாள பழக்கம்னு தெரியல. அதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எது பேசுறதா இருந்தாலும் நேருக்கு நேரா தான் பேசுவாங்களாமா. அந்த மாதிரி லெட்டர்லாம் கொடுத்து பேச மாட்டாங்களாமா. இலே, அவ ஒரு குருட்டு புத்தி. அவளை பத்தி எனக்குதான் தெரியும். நோண்டி 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 கேள்வி எடுத்தே நம்ம கிட்ட இருந்து என்ன பதில் வாங்கணுமோ அதை வாங்கி போடுவா. செத்த நேரம் கூட அவகிட்ட நின்று பேசக்கூடாது. ஐயோ போனே, ஒரு வடியாக்கி விட்டுருச்சு. எப்படியா பேசிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அவன் என்னடா சொன்னா? அந்த அண்ணன் என்ன சொன்னாரோ அதத்தையும் என்கிட்டயும் அந்த அண்ணன் சொன்னாரு. மொத்தத்துல எப்படியோ கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என்ன நடந்தது பாத்துக்கிறங்க. மறக்காம எனக்கு பிரியாணி வாங்கி தரியா? வாங்கி தரமுடா, அதுக்கு தானே உங்களை வேலை செய்ய சொல்லியிருக்கேன். சரி, எவன் அடிச்சு என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது. சொன்னீனா அப்புறம் பாண்டியார்னு காட்டுவேன், தெரியும்ல? நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா எங்களுக்கு நீ செய்ய வேண்டிய சொல்லு நம்புறேன். பொட்டி பசங்களா அப்படி மிரட்டிக்கிட்டு தெரியலாமாடா? பொடி பசங்களே மிரட்டுவாங்க. அதே மாதிரி அவங்க கிட்டே ஒரு வேலை சொன்னா சிறப்பா செய்வாங்க. அதுவும் சரிதே. சரி, நான் இந்த மாதிரி வேலை வாக்கு சொன்னேன், நீ அவங்ககிட்டே சொன்னியே அப்படிதான் பாத்துக்கிறங்க. உங்களுக்கு தேவையான நான் செய்வேன். போங்க போங்க போய் சொல்லி பாருங்க. எம்பிட்டு வாய் பேசுனா அவளுக்கு இந்த அசிங்கம் அவமானம் இதெல்லாம் என்னன்னு காட்டணும்ல. இலே, உன் பிளான்லாம் சரிதே. கடைசியில உன் பிளான் உனக்கே திரும்பிக்கிருச்சுன்னா, அதாவது உனக்கே தலைகீழ மாறிடுச்சுன்னா எப்படி மாறும்? இல்லை, தமிழை பத்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியல. அந்த பிள்ளைய பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஆளுன்னு இன்னும் ஒரு 2 நாள்ல தெரியும் பாரு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க வீட்டுல தேட மாட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை போய்க்கிருக்கு. அதனால அந்த பிசில தேட மாட்டாங்க. 2 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. வேலையெல்லாம் சிறப்பா தாப்பு இருக்கு. எங்கேயும் மாட்டிக்காம ஒழுங்கா இருந்தா சரியே. நீ தானே கூட இருக்க, வா பாப்போம். இதுவே நம்ம ஊருக்குள்ள இருக்கிற கடைசி ஒத்த வீடு. இந்த வீட்டுக்குள்ள யாரு போனாலும் என்ன ஆனாலும் எந்த சத்தமே கேட்காது. ஏன்னா சுத்தி ஒரே அமைதியான இடம். சுத்தி முத்தி ஒத்த வீடு கிடையாது. இங்க இருக்கு அவர் வர சொல்லணும். என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணுமே விளங்கல. சரி இப்படி இருந்தாலும் வருவார்ல, பேசிக்கிறோம். ஐயோ மழை வருது. போச்சு. சரி வீட்டுக்குள்ள போய் இருப்போம். எப்படி இருந்தாலும் சக்தி வருவார்ல. என்ன எப்படி மழை வருது? எதுக்கு இந்த வீட்டுக்கு வர சொல்லணும்? எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுற அந்த பொண்ணு எதுக்காக நம்மள இந்த வீட்டுக்கு வர சொல்லணும்? என்ன விஷயமா இருக்கும்? ஐயோ ஐயோ சோச்சு, பைத்தியம் பிடிக்குது. மழை வருதுனால அந்த பொண்ணு உள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்மளும் உள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப நேரம் மழை வருதுல்ல. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. கண்ணா மூச்சிரே ரே கண்டு பிடியாரு. பாண்டினா அவ்வளோ ஈஸியா போச்சுல எல்லாத்துக்கும். எல்லாரும் என்னை கேவலமா நடத்துறாங்கல்ல. ஏன் இப்ப கூட ஒருத்தி வந்து என்னைய இவ்வளவு அசிங்கமா கேட்டுட்டு போனா.
இது எல்லாத்துக்கும் நான் ஒரு பதிலடி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தேர்ந்த வேலையை செஞ்சிருக்கேன். மொத்த குடும்பமும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கட்டும். பெரிய இதுவாட்டம் பேசிட்டு தெரியறல்ல. என் தங்கச்சியவே நீ அசிங்கமா பேச வச்சாங்கல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய ஆப்பா வச்சிருக்கேன். இந்த 2 நாள்ல வெற்றியோட வாழ்க்கையே நரகமாக போகுது. மச்சான் மச்சான் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்க சொல்லு.